வணக்க மக்களை, சட்டமுறை கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? சித்தியை பார்த்ததும் தெரித்து ஓடிய தினகரனா? அண்ணா நினைவிடத்தில் அரங்கேறிய ஹை வோல்டேஜ் அரசியல் நாடகம் என்ன? அதிர வைக்கும் அரசியல் களமா? வாங்க வெடிவை உருவாக்கட்டும். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளுக்குமே இது ஒரு முக்கிய தேர்தலாகவும் பார்க்கப்படுகிறது. அதாவது ஆண்ட கட்சியான திமுக மற்றும் ஆளும் கட்சியான அதிமுக போன்ற கட்சிகள் எல்லாம் மீண்டும் ஆட்சியை பிடித்துவிட்ட விளையாட்டில் அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டதாம். அது மட்டுமின்றி தமிழகத்தில் கண்டிப்பாக 4 முறைதான் செயல்படும் என்ற சூழல் தமிழகத்தில் உருவாகி கொண்டிருக்கிறதா. இந்த நிலையில்தான் தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் அதிமுகவின் முன்னாள் பொதுச்செயலாளர் அதாவது சசிகலாவின் அதிரடி அரசியல் நகர்வுகள் தமிழக அரசியலிலே ஒரு பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமியின் எதிர்ப்பையும் மீறி அதிமுகவை மீட்டெடுக்க போராடி வந்த சசிகலா அவர்கள் தற்பொழுது தனது அண்ணன் மகன் டிடிவி தினகரனுடன் நேரடி மோதலில் ஈடுபட்டுள்ளாராம். அதாவது அமமுக கட்சியுடன் பாஜக கூட்டணி அமைத்திருந்ததில் ஆதத்தில் இருந்து வந்த சசிகலா அவர்கள் தினகரனை அரசியல் ரீதியாக ஓரங்கட்டப்படும் நோக்கில்தான் அம்மா அதிமுக என்ற ஒரு புதிய கட்சியை வரும் பிப்ரவரி 24 தொடங்க திட்டமிட்டதாக தெரிகிறதா. இந்த வகையில்தான் சமீபத்தில் சென்னையில் உள்ள அண்ணா நிலையத்தில் அஞ்சலி செலுத்திய சசிகலா வந்தபோது அங்கு ஏற்கனவே இருந்த டிடிவி தினகரன் தனது சித்தி வருகை கண்டதும் அவசரமாக அங்கிருந்து கிளம்பிச் சென்றதும் அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக பார்க்கப்படுகிறதாம். அதாவது பரஸ்பரம் சந்திப்பை தவிர்க்கும் வகையில் தினகரன் அங்கிருந்து வெளியேறு என்பது இருவருக்கும் இடையான கண்டிப்பாக விரிசல் எந்த அளவிற்கு முற்றியுள்ளது என்பதை காட்டும் விதமாகத்தான் விமர்சனங்கள் கருத்துக்கள் வைக்கப்படுகிறதாம். இந்த திடீர் சந்திப்பு தவிர மற்றும் சசிகலாவின் வருகை என்பது கண்டிப்பாக இருதரப்பு ஆதரவே ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதா. அது மட்டுமின்றி சசிகலாவின் இந்த புதிய வியூகத்தில் நடிகர் விஜய் தலைமையிலான இந்த தமிழக வெற்றிக் கழகம் ஒரு முக்கிய பங்கு வகிப்பதாக பார்க்கப்படுகிறது. தென் மாவட்டங்களில் தனக்குள்ள செல்வாக்கை நிரூபிக்கவும் அதிமுக மற்றும் அமமுகவின் வாக்கு வங்கியை சிதைக்கவும் சசிகலா அவர்கள் தாவைக்காவுடன் கண்டிப்பாக கூட்டணி அமைக்க தீவிரமாக முயற்சிகளை செய்து வருவதாக கூறப்படுகிறது. ஆரம்பத்தில் சசிகலாவை சேர்க்க விஜய் அவர்கள் தயக்கம் காட்டினாலும் தேர்தல் கணக்குகளை கருத்தில் கொண்டுதான் இதற்கான பேச்சுவார்த்தை கூட ஒரு திரைமறைவில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதாகவும் தகவல் தெரிவிக்கிறதா. ஒட்டுமொத்த சசிகலா இந்த புதிய அரசியல் பயணம் என்பது டிடிவி தினகரனுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய சவாலாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறதா. தேர்தல் செலவுகளை அனைத்துமே தாமே ஏற்பதாக கூறி வந்த அதிரடி காட்டும் சசிகலா தினகரனை முடிக்கிவிட்டு தன்னை ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக நிலைத்துவார் என்றுதான் பார்க்கப்படுகிறதா. அதனால்தான் சசிகலாவின் இந்த வருகை என்பது விஜயில் தாவைக்காவுடன் அவர் கைகோர்க்கும் பட்சத்தில் தான் உருவாகும் இந்த ஒரு கூட்டணி என்பது தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் கண்டிப்பாக ஒரு புதிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் வகையில் தான் இந்த கூட்டணி அமையும் என்றுதான் அரசியல் வியூகமெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழகத்தில் தேர்தலில் 4 முறை போட்டி உருவாக்கக்கூடிய இந்த புதிய திருப்பங்களை ஏற்படுத்தும் என்பதை கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.